விசுவாச வாழ்க்கை. ஸோ சில மாதங்களாக போதிக்கிறோம். ஸோ இன்றைக்கோட அது தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறேன். கடைசியாக இன்றைக்கி விசுவாச வாழ்க்கையை ஒரு முக்கியமான பகுதியை இன்றைக்கி பார்த்து முடிக்கலாம். எல்லோரும் ஆயுதமாக இருக்கீங்களா? எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 105 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமை நாடுங்க. என்ன ஆண்டவரை பார்த்தா கூடவே என்ன வல்லமையும் பார்க்கணுமா, நாடணுமா, பெற்றுக்கொள்ளணுமா? வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தரையும் அவர் வல்லமை. நம்ம ஊரில் இந்த மேரேஜ் இன்விடேஷன் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் வச்சுருப்பீங்க. சிலர் ஏதோ ஒரு இன்விடேஷன் வச்சுருப்பீங்க, மேரேஜ் இன்விடேஷன் வச்சுருப்பீங்க. அல்லது ஏதோ ஒரு வீட்டில் உங்களுக்கு ஸ்பெஷலான ஏதோ டேஸ் நீங்கள் இன்வைட் பண்ணியிருப்பீங்க. இன்வைட் பண்ணிப்போ நீங்கள் என்ன இன்வைட் பண்ணுவீங்க? புருஷனை பார்த்தா மனைவியை கூட்டிகிட்டு வரங்க, என்ன குடும்பத்தோட வாங்க. எப்படி? குடும்பத்தோட. மனைவி மட்டும்தான் இருந்தாங்கன்னா அவரையும் கூட்டிட்டு வரணும்னா அவரு கண்டிப்பா வரணும். எப்படி? அவரு பிஸியா இருப்பாரு. ஒன்னு நம்ம கண்டிப்பா வரணும். யார் அது? மிஸ் வேர்ல்டா, மிஸ் யூனிவர்ஸா, ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது பேண்ட்? ஆண்டோடைய வார்த்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். நேற்று காலையில் உட்காந்து நைட்டு இன்றைக்கு காலையில் என்ன செஞ்சுருக்கேன்? 4:45 மணி தான் தூங்கியிருப்பேன் நினைக்கிறேன். நீங்கள் என்ன எத்தனை மணிக்கு ப்ரேயர் பண்ணீங்க காலையில்? அப்போ லைனில் இருந்தானா? அப்போ பெட்டில் படுத்துட்டு தான் லைனில் இருந்தேன். ஹல்லேலூயா. இதில் பெருமை. அவ்வளோ வேல்யூவாக ஆண்டவர் கொடுக்குற. சும்மா இல்லை, நான் அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் பார்க்குறேன். அது சும்மாலாம் கிடைக்கவே இல்லை. சும்மா ஒரு வசனத்தை தெரிஞ்சோன்னு போட்டு முடியாது. அப்போது நேற்றுக்கு மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு 350 வசனம் எடுத்திருப்பேன். எதுனது? 350 வசனத்தில் 30 ஆக்கி 10 ஆக்கி கொண்டு வந்திருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கொடுத்துருப்பாரா இல்லையா? வேண்டுமா? ஆவியில் இருந்தால் தான் கிடைக்கும். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை தான் நீ கேட்கணும். உலகத்தரமாக பேசுகிறது தப்புன்னு சொல்லலை, புரியுதா? ஆனால் இதில் ஜீவன் இருக்கு, புரியுதா? விசுவாசிக்கிறவனுக்கு அப்படியே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உலகத்தில் மற்ற பேச்சாளர்களை நான் மட்டுப்படுத்தி பேசலை. பட் தேவனுடைய வார்த்தையை தாண்டி ஒன்றுமே இல்லை. சிருஷ்டிக்கப்பட்டதே அந்த வார்த்தை தான் என்ன செஞ்சது? சகலவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தைக்குள்ளே எல்லாமே இருக்குது. வார்த்தைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அஸ்திபாரமே அங்கே தான். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் ஒரு ஆளை இன்வைட் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்கு அல்லது உங்கள் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணும்போது முழு குடும்பத்தையும் இன்வைட் பண்ணுவீங்களா இல்லையா? இங்கே அதே மாதிரி தான். அதை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6 இந்த வல்லமைன்னா என்ன? கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். வல்லமைன்னா என்ன? பவர். அப்படின்னா என்ன? நீங்கள் எதை உணர்ந்திருக்கீங்க பவரா? யாராச்சும் வந்து நோண்டணும், அப்போ தான் தெரியுது பவர். இல்லையா? இல்லையா? ஆமாம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு வல்லமை இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமையில் வித்தியாசமும் இருக்குது. இப்போ பாருங்களேன், நம்ம சரீரத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. இப்போ இந்த ஒரு சேர் இருக்குது. இந்த சேரை வந்து நீங்கள் சிலர் 2 சேர் தூக்கலாம், சிலர் 5 சேர் தூக்கலாம், சிலர் 10 சேர் தூக்கலாம், சிலர் வந்து இதில் இருக்கிற 50 சேரையும் தூக்கிடுவாங்க. இல்லையா? வித்தியாசம் இருக்குதுல்ல. ஸோ அது வல்லமை, பவர். புரியுதா?
அப்போ இங்கே என்ன வசனத்தில் பார்த்தோம்? கர்த்தரையும் அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை நமக்கு தெய்வமாக தான் இருக்கிறாரு, மாற்றமே கிடையாது. ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை நமக்கு என்ன வேணும். அந்த வல்லமை இல்லைன்னா, அந்த ஆற்றல் இல்லைன்னா, நம்ம இங்கே தெய்வத்தின் சார்பில் தெய்வம் வச்சிருக்கிற அதிகாரத்தை இங்கே என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அந்த வல்லமை இல்லைன்னா அதிகாரம் ஒன்றுமே இல்லை, இல்லையா? இப்போ சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு இருக்குது. சீஃப் மினிஸ்டருங்கிறது என்னது? ஒரு பெரிய பொறுப்பு, இல்லையா? அந்த பொறுப்புக்குள்ளே இருக்கிற அந்த அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற விதம் தான் அது எந்த அளவுக்கு வல்லமையாக வெளிப்படுதுன்றதை பொறுத்து. புரியுதா? அதான் வல்லமை. பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்று பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டம் என்ன? வீட்டில் இருக்கிற பானையா? நம்ம சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள தான் என்ன இருக்குது? தேவனுடைய சகல வல்லமை எங்க இருக்குது? இந்த சரீரத்துக்குள்ள. எப்படி அப்படி இருக்குமா? உள்ளதா? இங்க பாருங்களேன், இருளிலிருந்து இப்ப பாருங்களேன், ஒரு இருள் இருக்குது, அந்த இடத்துக்கு வெளிச்சம் வருவதாக நீங்க சொல்லியிருக்கீங்களா? இருளா இருக்கிற இடத்துல போய் வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா? அங்க போய் என்ன செஞ்சிருப்பீங்க? ஒயரிங் ஏற்கனவே பண்ணியிருந்தா சுவிட்ச் வச்சிருப்பாங்க, அதை போட்டிருப்பீங்க, லைட் வந்திருக்கும், அப்படித்தானே? அப்போ அந்த லைட் வர்றதுக்கு ஒரு பவர் இருக்குது, இல்லையா? ஒரு வல்லமை இருக்குது, அந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிற வல்லமை. அப்போ இந்த வெளிச்சத்தை பாருங்க, இந்த வெளிச்சத்தை ஏற்கனவே தேவன் இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். எதனால? தன் வாயிலிருந்து பேசினார். ஆனால் அந்த 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 அதிகாரம் உள்ள அந்த வல்லமை, அந்த அதிகாரம் உள்ள இருந்தது. யாருக்குள்ள? வெளிச்சம் என்கிற அந்த வல்லமை அவருக்குள்ளதான் இருந்தது. அது அவர் வாயால பேசினப்போ அந்த பூமியில் என்ன செஞ்சது? இங்க வெளிச்சம் வந்தது. இதை ஆராய்றதுக்கு பயங்கரமான விஷயம். புரியுதா? பூமி தன்னைத்தானே சுற்றுதா? பூமியை சுற்றி நம்ம வரோமா? தெரியுமா அது உங்களுக்கு? சூரியனை பூமி சுத்துதா? பூமி சூரியனை சுத்துதா? பூமி தன்னைத்தானே சுற்றுது. எப்படி? தன்னைத்தானே சுற்றுது. புரிஞ்சுதா? அப்படிதானா? கரெக்டு தானா? பூமி அது பாட்டில் சுற்றிட்டே இருக்குது. எப்படி சுற்றுது? இப்படி சுற்றுதுக்கங்க, சுற்றிட்டே இருக்குது. அதுக்குள்ளே யார் இருக்கா? நம்ம இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்படி தானே இருக்குது. இப்படி தானே இருக்கிறீங்க. அறிவு சார்ந்த ஒரு கேள்வியை கேட்டால் அறிவை கற்றுக்கொள்ள வாங்க. தப்பு இல்லை, தப்பு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் விஷயம். தெரிகிற டைமில் எவ்வளோ கூச்சப்பட்டாலும் தப்பே இல்லை. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த பாருங்க, இந்த பூமி தன்னைத்தானே சுத்துது. உள்ளே இருக்கிற நம்ம சுத்தவே மாட்டேன்றோம். பார்த்துருக்கீங்களா? ஆனால் சம்டைம்ஸ் சிலவங்க சொல்லலாம், ஒரே தலைக்கறக்கம். பார்த்துருக்கீங்களா? அவங்க எப்படி சுற்றுறாங்கன்னு தெரியல. ஆனால் பாருங்கள், நம்ம சுற்றுறதே இல்லை. இப்போ இருக்கிறீங்க, அப்படியே தானே இருக்கிறீங்க. ஆனால் பூமி சுற்றுது பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு ஒன்றும் நடக்கலையே. பார்த்தா இதுதான் ஞானம், தேவ ஞானம். பூமி அதில் அதை உருவாக்கி அதை அச்சில் வச்சிருக்காராம். பார்த்துருக்கீங்களா? சில டேபிளில் எல்லாம் அப்படியே பூமியை வச்சுருக்கும். பிரின்சிபால் எல்லாம் கறக்கி விட்டே இருப்பார். பார்த்துருக்கீங்களா? நானும் நினச்சேன் இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. பாருங்களேன், இந்த பூமியை
வெளிச்சம் உண்டாக கடவுதுன்ற மாதிரி இந்த முழு பூமியை அவர் தான் உண்டாக்கினார். எதுக்குள்ள இருந்து அதெல்லாம்? இந்த பூமியெல்லாம் எதுக்குள்ள இருந்தது? உள்ள அவருக்குள்ளதான் இருந்தது. இது அவர் வாயால் எடுத்து உருவாக்கினார். அப்படியே சொன்னார், அப்படியே உருவாச்சு. அவர் சொன்ன மாதிரி உருவாச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. புரியுதா? அதே மாதிரி தான் பூமி என்ன செஞ்சாரு? அவருடைய ஞானத்தின்படி உருவாக்கினார். புரியுதா? அப்ப பாருங்க, இங்க இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தினுடைய தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. என்னது? என்ன ஒளி? அறிவு. சொல்லுங்க, அறிவு. பக்கத்தில் சொல்லுங்க, அறிவு. ஒருக்க கூட சொல்லுங்க, அறிவு. ஒரு கொட்டு கொட்டி சொல்லுங்க. ஆகா, சிக்கலை உண்டாக்கிட்டேடா மாதிரி. அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். எங்க வந்தாரா? இருதயத்தில். நீ உலகத்தில் எவ்வளவு அறிவாளியாவனா இருக்கலாம், ஆனா தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நீ என்ன செய்யணும்? அவரை நேசிக்கணும். அவரை நேசிச்சேன்னா அவர் தன்னை நேசிக்கிறவனுக்கு சகலவற்றையும் வெளிப்படுத்துவாராம், இல்லையா? அப்போ அறிவாகிய ஒளி எங்க வருது? இருதயத்தில் வந்து என்ன செய்தான்? இந்த மகத்துவமுள்ள வல்லவை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கோம். பாருங்க, அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன் வார்த்தை சத்தியத்தின் மூலமாய், சத்தியத்தை அறிகிறதன் மூலமாய் நமக்குள்ள வந்திருந்து அவர் என்ன வல்லமை இங்க வெளிப்படுத்தி இந்த பூமியை உருவாக்கினாரோ, இந்த முழு பூமியையும் ஆளுகிற, அதை அதிகாரம் பண்ணுகிற சகலவற்றையும் நமக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அதான் சிலவங்களுக்கு தலைக்கிறங்கிறது. பாத்திரிகள் அறிவு பயங்கரமாயி தலை சுற்று. சிலவங்க தலை கனவுன்னு சொல்லுவாங்க. இவங்களே பூமியை தூக்கி முடியல கொஞ்ச நேரம் வச்சிருப்பியா நிஷாலே கேட்ட மாதிரி. புரியுதா? பாருங்க, அவ்வளோ பெரிய வல்லமையை ஞானத்தினால நம்ம பெற்றுக்கொண்டு நமக்குள்ள வந்திருக்காராம். இதை பவுல் வந்து கொரிந்திய சபைக்கு சொல்றார். எப்படி? இந்த பொக்கிஷத்தை நாங்கள் எங்கள் இருதயத்தில் பெற்றிருக்கிறோம், சரீரத்தில் பெற்றிருக்கிறோம். அந்த பொக்கிஷன்னா அந்த வல்லமை. புரியுதா? பவர். ரைட்டா? பாருங்க, 2 கொரிந்தியர் 13 திருப்பிக் கொள்ளுங்க. 13 4ஆம் அதிகாரம் நான் படிக்கிறேன். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனமாய் இருந்து உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருக்கிறோம். புரியுதா? இங்க பாருங்க, ஏனெனில் அவர் பலவீனத்தால், சிலுவையில் யார் அறையப்பட்டா? இயேசு. எல்லா முழு உலகத்தின் பலவீனங்களையும் அவர் என்ன செஞ்சாரு? தன் சரீரத்தில் வாங்கி சுமந்து மரித்தார். அதே போல அவருக்குள் நாங்களும் பலவீனமாய் இருந்து உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் இப்பொழுது அவர் பிழைச்சிருக்கார், இல்லையா? 3ஆம் நாள் உயிரோடு இருந்திருக்கார்ல, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால, பிதாவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால அவர் இயேசு அந்த உடஞ்சு போய் நொறுங்கி போன சரீரத்தில் பிழைப்பு அவருக்கு உண்ட வந்து பாருங்க. அது சும்மா வரல, பிதாவினிடத்திலிருந்து ஒரு வல்லமை அந்த சரீரத்துக்குள்ள வந்தது. செத்த சரீரத்துக்குள்ள வந்து 3ஆம் நாள் அந்த சரீரம் செஞ்சது உயிர்த்தெழுந்து. அப்போ மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டவர்களாகவும் நம்ம இருக்கிறோம், உயிர்த்தெழுதலின் சாயல்லையும் இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மரணத்தின் சாயல்னா நம்ம சாபம், தரித்திரம், இல்லாமை, குறைவு இதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டது, இல்லையா? அதை என்ன, அந்த பலவீனத்தை இயேசு தாங்கினது போல நம்மளும் அவருக்குள்ள செத்து, நம்மளும் அவருக்குள்ள 3ஆம் நாள், அவர் 3ஆம் நாள் பிழைச்சிருக்கிறது போல அந்த வல்லமையின்படி நாமும் பிழைச்சிருக்கிறோம் என்பதை என்ன செய்யறோம்? விசுவாசத்தின் மூலமா நம்ம அதை என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அதான் சொல்லுது. எபேசியர் திருப்பிக் கொள்ளுங்க.
எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி. போதும் பாத்தீங்களா? அப்போ இங்க பாருங்க, கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த. இப்போ ஒரு ஆள் செத்துட்டார். எப்படி செத்தாரு? எல்லாரும் நல்லா தெரியுது, செம்மையா அடி வாங்கி நொறுங்கி செத்தார் இல்லையா? சரீரெல்லாம் ஒரு நிலத்தை உள்ளது போல உழப்பட்டதுன்னு சொல்றது எல்லா மனுஷனும் பார்க்குறாங்க. தேசத்து மக்கள் எல்லா மக்களும் நின்று பார்க்குறாங்க அவர் வாங்குறத. செத்துட்டாரு. அந்த செத்த சரீரம் 3ஆம் நாள் என்ன செய்யுது? உயிரோட எழும்புது. அந்த உயிரோட எழும்புறதுக்கு அந்த சரீரத்தில் ஒரு பலத்த சத்துவம் விளங்குச்சு. அதுதான் பிதாவின் வல்லமை. அவர் முழுக்க இயேசு எப்படி இருந்தார்? ஒரு மனுஷனாக இருந்தார். இப்போ மனுஷனுக்குள்ளே என்ன வந்து இறங்கிச்சுன்னா தேவனுடைய பலத்த சத்துவம் இறங்கிச்சு. புரியுதா? இப்போ அந்த பலத்த சத்துவத்தை உண்மையாலுமே மனுஷ குலம் இழந்து போயிருந்தது. இழந்து போன மனுஷ குலம் முழுவதும் அதை பெற்றுக்கொள்றதுக்கு இயேசு என்ன செஞ்சார்? 2ஆம் ஆதாமா அந்த இடத்துல என்ன செஞ்சார்? மரணிக்கிறாரு. அந்த பலவீனத்தை என்ன செய்கிறார்? சுமக்கிறாரு. இப்போ சுமந்து பலவீனத்தை செத்துட்டாரு. இப்போ மறுபடியும் உயிர் வருது. அது இயேசுக்கு உயிர் அல்ல, பிதாவினுடைய பலத்த சத்துவத்தின் மூலமாய் பிதாவின் வல்லமையினால், உயிர் செழுதலின் வல்லமையினால் என்ன செய்கிறாரு? அவர் என்ன செய்கிறாரு? எழும்புறாரு. நீங்கள் அதை அறியும்படி அவர்கள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ரைட்டு. எல்லா துரத்தனங்களையும் அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தத்துவத்தையும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேறு பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய் உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்கார செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவான சரீரமாய சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாய் தந்தருளினார். கவனிங்க. துரைத்தனம்னா என்ன? அதிகாரம்னா என்ன? அதிகாரம் நல்லா தெரியும். துரைத்தனம்னா என்ன? துரைத்தனம்னா பிரின்சிபல்ஸ். ஒரு அரசாங்கம்னு வைங்களேன். அரசாங்கத்துக்கிட்ட என்ன இருக்கும்? அரசாங்கத்திட்ட என்ன இருக்கும்? அதிகாரம். அதிகாரம் செயலுக்கு வரும்போது அரசாங்கத்திட்ட என்ன இருக்கும்? பிரின்சிபல்ஸ் இருக்கும். எப்படி? 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரோடு போட வேண்டும் இல்லையா? திட்டங்கள்லாம் வருவாங்க. இல்லை திட்டக்குழு தலைவர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டால் தெரியும், அவர் சொல்லி தருவார். எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம ரோடு போடணும், பைப்பு எவ்வளோ அடிக்கு போடணும், எத்தனை டிஸ்டன்ஸில் டியூப் லைட் போடணும், இதெல்லாம் ரூல். இந்த ரூலை அமல்படுத்துறது தான் அதிகாரம். புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்களேன், இந்த பூமியில் இந்த முழு உலகத்தையும் தேவன் ஒரு ரூல் வச்சிருக்கிறாரு, ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கிறார். இப்படி அது என்னன்னா, நீ சுகமாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், உன்னுடைய எல்லாவற்றாலையும் நிரப்புறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். புரியுதா? இந்த திட்டத்தை ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும்? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கர்த்தத்துவத்தோடும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர்பட்டிருக்க எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் இங்கே இருக்கிற எல்லாவற்றையும் அதிகாரம் பண்ணுகிற, நிரப்புகிற, சகலவற்றையும் ஆளுகிற எல்லாவற்றையும் யார் கையில் வந்திருக்கு? இயேசு என்கிற திரியேக தேவன்ல 2வது புத்திரன்ட்ட வந்துச்சு. இப்போ எல்லாமே அவர்கிட்ட வந்துருச்சு பாருங்க. இப்போ இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாய் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருக்கு கீழ்ப்படிச்சு. யாருக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறாரு? இயேசுக்கு பாதத்துக்கு கீழே தான் எல்லாம் இருக்குது. அப்படின்னா இயேசு தான் இப்போ நமக்கு யார்? முதலமைச்சர். யாரு? பிரதமரும் அவர் தான். வார்டு மெம்பரு அவரு. நான் ஒரு வார்டு மெம்பரை எடுத்து வச்சு அவனுக்கு 55 ஓட்டு வண்டி கொடுத்தேன். 5 பைசாய்க்கு பிரயோஜனம் இல்லை.
அப்படி சொல்லாத. என்ன சொல்லணும்? என் வார்டு மெம்பரு ஏசப்பா, பஞ்சாயத்து தலைவர், கிராம அலுவலர், தாலுகா ஆஃபீஸரு. அங்கே போய் கல்ல என்ன தோணுது, இவனுக்கு 1000 ரூபா கொடுக்கணுமா? எப்படி 1000 ரூபாயா? அவனுக்கு 10,000 கொடுக்கணுமா? நம்மளாம் ஆமாம் 10,000மா, 10,000 கொடுத்துட்டு 10 வருஷம் காத்திருக்கிறது வேற. கர்த்தர் தான் என் தாலுகா ஆஃபீஸரு. எவனுக்கிட்ட எல்லாம் காசு வாங்குவான், அவன்கிட்ட காசு வாங்க மாட்டான். ஹல்லேலூயா. உன்னை பார்த்த உடனே என்ன செய்யும்? அந்த ஒளி இருக்கு இல்லையா, அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட ஒளி இருக்குல்ல, உனக்குள்ளேருந்து பிரதிபலிக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், உன்கிட்ட மட்டும் வாங்க விட என்னமோ தெரியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் ஒன்று நினச்சிங்க, நான் விசுவாசியாக இருக்கிறேன். நம்ம ஆளுங்க வேணுன்னே என்ன செய்வாங்க, வெள்ளையும் போட்டுட்டு போய் பெந்தேகோஸ்கார். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்டின்னு, நான் அப்படி நான் சொல்கிறேன். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தேன்னா, அந்த ஆளுக்கிட்டையும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தேன்னா கரெக்டாக கிளிக் ஆகும். நீ சொல்லவே வேண்டாம். இல்லை, நான் ஒரு நாள் சொன்னேன் இல்லையா, நைட்டுங்க ஒரு 11 மணிக்கு என் வண்டியில் ஒரு ஆள் ஏறி வந்தார். என் மூஞ்சியை ஒழுங்காக அவர் பார்க்கவே இல்லை. அவரும் கொஞ்சம் இருளாக தான் இருந்தார். அவரை பிக் பண்ணுற இடமும் ரொம்ப டார்க்காக இருந்தது. அப்போ பஸ் எல்லாம் இல்லை. டக்குன்னு ஏறினார். பாதி வழியில் வந்து கேட்குறாரு, எனக்கு ஒரு உணர்த்துதல் இருக்குது, நீங்கள் ஊழியக்காரர் தானே? நான் அந்த தோரணே இல்லைங்க, நான் சும்மா ஒரு நெக் பனியனும் போட்டுட்டு அப்படியே ஒரு சைஸாக வந்துட்டு இருந்தேன். புரியுதா உங்களுக்கு? வேற ஏதோ போனேன், நான் ஊழியத்துக்கெல்லாம் போகல, ஏதோ ஒரு சும்மா போயிட்டு வந்தேன். கண்டுபிடிச்சிக்கார பார்த்தீங்களா? எஸ், ஸ்பிரிட் ஆஃப் காட். இப்போ சம்மந்தமே இல்லை, உனக்குள்ள மட்டும் ஆவியானவர் இருக்கிறாரு. உனக்கு ஏத்தாப்புல இருக்கிறவனுக்கு அவன் கடவுளே இல்லைன்றவன் ஏதோ ஒன்றில் அவனுக்கு தேவனுக்கு அவனுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு வைங்களேன். ஆனாலும் உனக்கு அந்த ஆள் மூலமாக காரியம் நடக்கணும்னா என்ன செய்வார்? உனக்குள்ள சத்துவத்தின் வல்லமையை நிரப்பி வச்சிருக்கிறார் இல்லையா, அவர் யாருன்னா முழு உலகத்தையும் காலுக்கு கீழே கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிற அதிகாரியே அவர் தான். தாலுகா ஆஃபீஸர் இல்லை, கிராம அலுவலர் கிடையாது. உனக்கு யார் தலைவர், யாரு எல்லாத்துலேயும் தலைவராக இருக்கிறது? அவர் தான். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஏன்னா அவர்கிட்ட தான் இருக்குது, தாலுகா ஆஃபீஸர்கிட்ட கிடையாது. ஹல்லேலூயா. காலையில் ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போ, உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி தரேன். நைட்டோட என்ன செஞ்சுருக்கோம்? டிரான்ஸ்ஃபர். ஹல்லேலூயா. ஆயிருமா? தூக்கிடுவார். சொல்லுங்க, தூக்கிடுவார். ரைட்டு. அப்போ எல்லாவற்றையும் நிரப்புகிற. ரைட்டு, சூப்பர். திருப்புங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். எப்படி உள்ளான மனுஷன் எப்படி பலப்படணும்? ஆவியில ஏன் பலப்படணும்? இப்போ பாருங்களேன், நம்ம சரீரம் இருக்குது, கவனமாக கவனிங்க. நம்ம சரீரம் இருக்குது இல்லையா? இப்போ என்னை பார்த்தா எஜுகேட்டட், ஒரு ஆளை பார்த்தா பரவாயில்ல, இவர் கொஞ்சம் படிச்சிருக்கார் போல இருக்குது, இவர் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் டீசெண்டான ஆள் போல இருக்குது அவுட்டரில், அப்படி தானே? ஆனால் உள்ள வேற மனுஷனாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்துருக்கீங்களா, நல்லா படித்த ஒரு மாதிரி இருப்பாங்க சொல்லுவாங்க. பார்த்துருங்க, அவங்க ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும், ஆனால் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாங்க, சம்மந்தமே இல்லை இருக்காது, அப்படி தானே? அப்போ வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போது இது வெளியில், இப்போ வெளியில் ஒரு ஆள் படிச்சிருந்தா அழகாக தெரியும், அவருடைய ட்ரெஸ் கோட்ஸ், அவருடைய நடை உடை பாவனை பேச்சு இதில் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஆவிக்குரிய மனுஷனை தான் தேவன் கண்டுபிடிப்பார். யார் கண்டுபிடிக்கிறது? தேவன் மாம்சத்தில் ஒருவனையும் அறியவே மாட்டார். எங்க அறிவாரு? ஆவியில. ஓ, ஆத்துமாவில் நீ யாரோட கனெக்ஷன்ல இருக்கிற? ஆத்துமாவில் உனக்கு இருக்கிற குவாலிட்டி என்ன? உனக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவுல, அந்த உறவுக்கு தேவையான விசுவாசம் உனக்கு எவ்வளவு இருக்குது? அந்த விசுவாசத்தை உருவாக்குறதுக்கு நீ ஆவிக்குரிய அனுபவங்கள் என்ன வச்சிருக்கிற?
எவ்வளவு சத்தியத்தை அறிஞ்சிருக்கிற? சத்தியத்தை அறி, சத்தியம் உன்னை விடுதலையாக்குன்னு சொல்லுது இல்லையா? எந்த அளவுக்கு தேவனை நீ அறிந்து கொண்டிருக்கிற, அந்த அளவுதான் உனக்கு அளக்கப்படும். அப்போ உள்ளான மனுஷன் எப்படி பலப்படணுமா? ஆவினா. நான் இன்னைக்கு வொர்ஷிப்பில் சொன்னேன், நீங்கள் பணம் தேவைன்னா பணத்தை கேட்காதீங்க, நன்மை வேணும்னு அந்த குறிப்பிட்ட நன்மையை கேட்காதீங்க, அதுக்கான அபிஷேகத்தை கேளுங்க. புரியுதா? அந்த அபிஷேகம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஆவி, ஆவிக்குரிய மனுஷன். புரியுதா? அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளதான் இந்த தாளந்துகள் செயல்படும். அந்த தாளந்து முழுக்க முழுக்க தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய வல்லமை. புரியுதா? தேவனுடைய சகல ஆற்றலும் தான் அந்த அபிஷேகம் மூலமா இறங்கும். அப்போ நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனால் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். எப்படி? விசுவாசத்தினால். அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரிய, அதாவது ஆவிக்குரிய தேவனுடைய வார்த்தையே எந்த அளவு உட்கொண்டு உங்க இருதயத்தில் மாற்றம் உண்டாயிருக்குதோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இடப்படுவார். ஏன்னா நீ எந்த அளவுக்கு வார்த்தையை கேட்டு உள்ள வச்சிருக்கிறியோ, சத்தியத்தை எந்த அளவுக்கு அறிஞ்சு உள்ள வச்சிருக்கிறியோ, அந்த அளவுக்கு விசுவாசத்தில் நிலை பெற்றிருப்பாய். ஹல்லேலூயா. அதான் சொல்லுது, உள்ளான மனுஷன் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கிறது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும் இல்லையா? அப்ப வசனத்தை நீ எந்த அளவுக்கு உள்ள உட்கொண்டு வச்சிருக்கிறியோ, தேவனை அந்த அளவுக்கு தான் நீ புரிஞ்சிருக்கிற. ஹல்லேலூயா. இயேசுவை அந்த அளவுக்கு தான் நீ உள்ள புரிஞ்சு வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். நீ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறியோ அந்த அளவுக்கு உங்க விசுவாசம் செயல்படும். ஹல்லேலூயா. புரியுதா? இதுதான் வல்லமை. புரியுதா? நீங்க எந்த அளவுக்கு தேவனை சத்தியத்தின்படி அறிந்து அறிந்து தேவன் எவ்வளவு வல்லமைய எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நீங்க தெரிஞ்சு நிலைப்படுகிறீர்களோ, அதுதான் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிற அந்த டுனாமிக் பவர், அந்த டைனமிக் பவர், அந்த வல்லமை. எப்படி? அப்படிதான் வல்லமை. நீங்க வேற ஐயோ நான் அப்படி ஒண்ணுமே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கீங்க பாருங்களேன். ஒரு டாக்டர் இருக்காங்க. டாக்டர் எல்லாரும் டாக்டர் தான். சொல்லுங்க, டாக்டர் படித்தா எல்லாரும் டாக்டர் போட்டுருவாங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? எம்பிபிஎஸ் நிறைய வச்சுருக்காங்க இல்லையா? ஆனால் சில டாக்டர்ஸ் தான் ஒரு பயங்கர தலைன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தலைன்னு சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் அறிவு சார்ந்து பேசுனா நல்ல தலை அவருன்னு சொல்லுவாங்க. இயல்பா எப்படி பேசுவாங்க? அவர் நல்ல கைராசியான ஆள். எப்படி? அவர் ரொம்ப அவர் தொட்டா சுகமாயிரும், அவர் மருந்து செஞ்சா சுகமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அதான் உள்ள அவங்க அந்த டாக்டர் அந்த அந்த ஞானத்தை எந்த அளவு உட்கொண்டு அவங்க இருதயத்தில் வச்சிருக்கிறாங்களோ அந்த அளவு அவங்க செயலில் வெளிப்படும். புரியுதா? அந்த செயல் தான் அந்த ஆற்றலை என்ன செய்யுது? வெளிப்படுத்துது. அதுக்கு பேர் தான் என்னது? வல்லமை. புரியுதா? கொஞ்ச நேரத்தில் இடைவேளைக்கு அப்புறம் ஹல்லேலூயா, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எந்த அளவுக்கு தேவனை அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய அந்த ஆற்றல் மிக்க வல்லமை உங்களுக்குள்ள இருந்து செயல்படும். அவ்வளவுதான் செயல்படும். அறிகிற அறிவின்படி தான் செயல்படும். அதுதான் அபிஷேகமா மாறும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை தட்டி எழுப்பி வேலை செய்யும், கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ரைட்டு. 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6 திருப்பி கொள்ளுங்க. 10 நான் படிக்கிறேன், படிக்க வேண்டாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எப்படிங்க? கடைசியாக எதில் பலப்படணுமா? நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. முதல் மூல வசனம் என்ன படித்தோம்? கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள்.
தென் ஆண்டவரை மட்டும் பிடிச்சா போறாது, ஆண்டவர்கிட்ட இருக்கிற வல்லமையும் பிடிச்சிடணும். வல்லமையை சேர்த்து பிடிக்கணும். ஆண்டவரேன்னு போயிடுறதில்லை, அவர்கிட்ட இருக்கிற வல்லமையை பிடிச்சி வாங்கணும். பாருங்கள், கடைசி என் சகோதரி, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எப்படி? பிசாசுக்கிட்ட என்னடா வேலை? இங்க ஒரு லோகாதிபதி இருக்கிறான் பாருங்க, இங்க ஒரு சத்துரு இருக்கிறான். நீங்க எதிர்பார்க்கிற எல்லா நன்மைக்கும் விரோதமா ஒரு திட்டத்தை இங்க வச்சிருக்கிறான். நீங்க எதிர்பார்க்கிற எல்லா, நீங்க செய்ய போற எல்லா செயலுக்கும் எதிர்வின செய்கையை ஒருத்தன் செய்யறான். அவன் மாம்சத்தின்படி செய்யறதில்ல, அவன் ஆவியில செய்யறான். ஆவி உலகத்துல செய்யறான், கண்ணுக்கு தெரியும். அன்சீன் வேர்ல்டுல அவன் ஒரு கிரியை செய்யறான். யாரு? பிசாசு நேரம் வர்றது இல்லைங்க. பிசாசு நேரம் வந்தா நீங்க என்ன செய்வீங்க? பயந்தான் கொள்ளி கூட என்ன செய்வான்? கதவை பூட்டிக்கிட்டு பேசாம உள்ள இருப்பான். நேரமாக வந்தா, நேரடியாக வந்தா, அப்படித்தானே? கதவை உடைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? சாயங்காலம் ஒரு இரும்பு கதவை போட்டு இரும்பையும் நல்லா இடிச்சிடிச்சு பயமாக இருக்குது. என்னங்க சாரி வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கேட்பீங்க? வெங்கலத்தில் கதவு கேட்பீங்க. அவன் கை உடஞ்சங்க போட்டு ஹalleluya அப்படி தானே சொல்லுவீங்க. இது அப்படி கதை நடக்காது. நீங்கள் இந்த அன்சீன் வேர்ல்டில், கண்ணுக்கு தெரியாத உலகத்துல தான் உங்களுடைய எதிரி வேலை செய்யறான். அந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்துல நீ யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்கணும்னா நீ அந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் உள்ள ஃபைட்டரா மாறணும். எப்படிங்களா? கண்ணுக்கு தெரியாத இடத்துல கண்ணை கட்டி ஒருதுண்ட. இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் தெரியுமான்னு தெரியல, இந்த குங்ஃபூ, அந்த கராட்டே, அந்த கலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டிட்டு வாழெல்லாம் வச்சு வெட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நாங்கள் என்ன பார்த்தோம்? காய்கறியை வெட்டுறதுக்கு 2 பேனா கத்தி இருக்கு, தேங்காய் திருவுறதுக்கு ஒரு திருவுலை இருக்கு. முடிஞ்சால் அதை எடுத்து என்ன செய்வோம்? மண்டையில் போடுவோம். கவனிங்க, நம்ம வாழ்க்கைக்கு எதிரியே எங்கே இருக்கான்னா உங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்புலையோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ கிடையாது. உங்கள் வாழ்க்கைக்கு எதிரி கண்ணுக்கு தெரியாத அன்சீன் வேர்ல்டில் இருக்கான். இந்த அன்சீன் வேர்ல்டில் இருக்கிற எதிரிய நீ எதிர்க்கணும்னா அன்சீன் வேர்ல்டில் யுத்தம் பண்ணுகிற அந்த ஆற்றலை, அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமை ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் இருக்குது, ஆண்டவர்கிட்ட. இப்போ அவரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையில நீ பலப்படலைனா இந்த அன்சீன் வேர்ல்ட்ல நீ ஜெயிக்க முடியாது. இந்த காணப்படாத உலகத்துல நீ யுத்தம் செய்யணும்னா அந்த காணப்படாத உலகத்துல யுத்தம் செய்ய வல்லவராய் ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீ முழுவதுமாய் சத்தியத்தின்படி அறிந்து அந்த ஆற்றலை நீ பெற்றுக்கொண்டனா பரிசுத்த ஆவியானவர் உன்னோட சேர்ந்து என்ன செய்வார்? வா ஆவியோட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இணைஞ்சு அந்த பொல்லாத உலகத்தில், அந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிற எதிரிய ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உங்களை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவன் திட்டமிட்டபடி உங்களை அழைத்து வெற்றிக்கு மேல வெற்றிக்கு மேல வெற்றிக்கு உங்களை கொண்டு போறதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம பலன் தேவை. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் 11வது வசனம், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில், இப்ப கேளுங்க, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எங்க? மாம்சத்திலையும் ஒருத்தனை வெட்டி போட்டு அவனுக்கு ரத்தத்தை பார்க்கறது, அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், அது இல்லை பிரச்சனை. இங்க இல்லை. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஏன்னா இங்க ஒரு பிரின்சிபிள்ஸ் இருக்குது. கவர்மெண்டே உனக்கு விரோதமா ஒரு சட்டம் போடும், அதான் துரத்தனம். அதிகாரம் அதை செயல்படுத்தும். எனக்கு அதிகாரம் இருக்குது, தூக்கிடுவனாகும். ஒரு லிமிட் வச்சிருக்கு. தண்ணி தப்பர் இவ்வளவு சொத்தை தான் சேர்க்கணும்,
நம்ம ஆபிரகாம் பார்த்தோன்னா அவனுக்கு ஆசீர்வாதம் உலகம் முழுவதும் இருந்துச்சான். எப்படி? பத்தவே இல்லையா? அப்போ எந்த கவர்மெண்ட் அங்கே வேலை செஞ்சது? ஆனால் இப்போவும் ஆண்டவர் நீ தனிநபர் எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிக்கிற அளவுக்கு உனக்கு அதிகாரத்தை தேவனால் மாற்றி அமைக்க முடியும். அப்படின்னா நீ அன்சீன் வேர்ல்டுல யுத்தம் பண்ணுகிற வல்லவனா மாறணும். ஹலோ, புரியுதா? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் பிரின்சிபிள்ஸோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதினா யாரு? பிசாசு. வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் எங்க? பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறான் உன்னை தாக்குறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு நேரடியாக தாக்குனா தானே நமக்கு பிடிக்கும். மறைமுகமாக தாக்குனா ஒன்றும் தெரியாது. மந்திரவாதம் வச்சானா அது கூட எப்படி தெரியுது? ஃப்ரெண்டில் யாராவது கொஞ்சம் சிரட்டையில் கொஞ்சம் மண் கொஞ்சம் பூ நாங்கள் முன்னாடி சொன்ன அடித்து போடுவாங்க. இல்லையா? பார்த்துருக்கீங்க, பயமுறுத்துறது சில வேலை செய்வோம். இப்போ பாருங்களேன், நான் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 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 இந்த ஒரு தேங்காய் சரட்டை இருக்கு இல்லையா? அந்த சரட்டையில் கொஞ்சம் பூ, எப்படி குங்குமம், எலுமிச்சம்பழத்தை அறுத்து கொஞ்சம் மஞ்சள் ஏலை போட்டால் ரத்தமாக வரும். அப்படி போட்டிருக்கு. என்ன செய்வீங்க? பேச்சே வராது. எப்படி? நான் ஒன்று சொல்லுவேன், கூலா எலுமிச்சம்பழமா பெருசா சின்னதா? ஒரு ஜூஸுக்கு பத்துமா, 2 ஜூஸுக்கு பத்துமா? 2 ஜூஸுக்கு பத்துச்சுன்னா ஒன்று எனக்கு போட்டு வைங்க. ஏன்? we have the power and authority, the spirit, all spirit world. எனக்கும் உனக்கும் தான் இந்த முழு ஆவிக்குரிய உலகத்திலையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்துவத்தின் வல்லமையை நீ பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் மந்திரவாதத்தையும் சூனியத்தையும் எல்லா தரித்திரத்தையும் எல்லா பொல்லாத கிரியைகளை என்ன செய்வ நீ? இப்ப பாருங்களேன், தரித்திரம் எப்படி வருது? உன் தாத்தா பாட்டி என்ன செஞ்சுருப்பாங்க? மந்திரவாதத்தின் மூலமாக அழிஞ்சிருப்பாங்க. சரியா? அவங்க சரியாக ஆண்டருடைய நாமத்தில் அதை உடைச்சி விடாமல் அவங்களும் செத்து தலைமுறையும் பேந்து கிடக்கும். தாத்தா எத்தனை சொத்து வச்சுருந்தாரு? 400 ஏக்கர். எப்படி? சொம்பு பொட்டா வச்சுருந்தாரு. எப்படி? சொம்பு பொட்டா வச்சுருந்தாரு. இப்போ ஒரு சொம்புக்கு கூட இல்லை சாமி அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? தரித்திரம். புரியுதா? தரித்திரம் எப்படி ஃபார்ம் ஆகுது? சின்ன ஒரு கிளிக் தான். என்னது? ஒரு எலுமிச்சம்பழம். எப்படி? இல்லை, ஒரு எலுமிச்சம்பழம், எழுபோல குங்குமம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்படி கலக்கி வச்ச உடனே ஒரு குடும்பம் என்ன ஆகுது? செத்தே போயிருதுங்க. நம்ம ஆளுங்க நேரம் பார்க்கறதுனால தானே செத்து போகிறான். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் உனக்கு பிரச்சனை இருக்குது. நீ ஆண்டவரை அறிஞ்சதுனால தான் நம்மளால் ஒருவேளை ஐயா சாமியாக இருக்குமோன்ற மாதிரி ஒருவேளை மந்திரவாதம் செஞ்சுருப்பானோ, செல்லசாமி நமக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுருப்பானோ, அவனுக்கு பார்வை சரியில்லை, 2 கொஞ்ச நாள் ஒன்றே வித்தியாசமாட்டு பாக்கியாய் பொண்டாட்டியும் ஒரு செத்தனா ஓட்ட ஒரு நடப்பு நடக்கிறா. உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது யாருக்கு வரும்னு தெரியுமா? நம்ம விசுவாசிகள் தான் வரும். ஏன்னா நம்ம ஆளுங்க அப்போ எப்படி பார்க்கறது இல்லை, அப்போ ஆவியில பார்க்க மாட்டாங்க, மாம்சத்துல இருக்குது போல. கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. இல்லை 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 கோபாலன்னு அடிச்சு அவரு சொன்னா நம்ம கேட்கறது இல்லை.
பக்கத்தில் இருக்கிற கோபால்சாமிகிட்ட போய் என்னதா இருக்கும், நொல்லதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியா, எலுமிச்சம்பழமா, என்ன சைஸ் இருக்கும், கரெக்ட் அதுதான். ஹல்லேலூயா. ஒரு எலுமிச்சம்பழம் 10 15 ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரத்தனங்களோடு அதிகாரங்களை, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராடி. யுத்தம் மாம்சத்தின்படி அல்ல, இரத்தத்தை காண்பதுனால. நீங்க ஒருத்தவங்களை முறைச்சு பார்த்தோன்னே நீ முறைச்சு பார்க்கறது இல்லை. ஒருத்தவங்கள சிரிச்சோன்னே சிரிப்பு இல்லை. ஒருத்தவங்களை பார்த்து நல்லா டப்புன்னு ரொமான்டிக்காக சிரிச்சோன்னா நல்லா ரொமான்டிக்காக சிரிக்கிறாரு, நம்மளை நல்லா லவ் பண்ணுறாரு போல இருக்கு. கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அதோ அந்த பறவை போல பறந்து போயிடுவாங்க. புரியுதா? ஆவியின்படி உன் பார்ட்னரை அறிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, அது நிலைக்கும். ஹல்லேலூயா. உன் திருமண பந்தமா இருக்கலாம், உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றுக்கும், உன்னுடைய எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் தேவன் திட்டமிட்டிருக்கிறாரு. அதன்படி நீ அறிஞ்சேன்னு வச்சுக்கோயே, அதன்படியே பெற்றுக்கொள்வாய். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிகிறான். மாம்சத்துக்கு மாம்சம் தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எதுக்கு வல்லமை வேணும்? ஹலோ, ஜிம்முக்கு போய் எப்படி நல்ல உடம்பெல்லாம் ஏற்றி காலையில் ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து ஒரு மணி நேரம் டெய்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சால் நமக்கு வல்லமை வராதா? உன் சரீரத்துக்கு தான் வரும். உன் எதிர்காலம் வெற்றி அடையணும்னா, பிரச்சனை இல்லாமல் வாழணும்னா, நீ எதில் வல்லவனாக மாறணும்? ஆவிக்குரிய மனுஷன் வல்லமையாய், உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். ஆவியில உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்பட்டாதான் நீ ஆவிக்குரிய யுத்தம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சும்மா ஆவி இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது சிஸ்டர் பிரதர். நீங்க மாம்சத்துல எந்த சீனை காட்டி ஒன்றும் நடக்காது. நான் ஆவியில் இருக்கிறேன். என்றைக்கு ஆவியை பெற்றீர்கள்? 1987 ஆண்டு நவம்பர் மாதம் 31ஆம் தேதி நான் கச்சருக்குள் நித்திரையிலையோ கச்சருக்குள் என தெரிஞ்சு நிறைய பேர் நித்திரை அடைந்து விட்டார்கள், பிணமாக வாழுகிறார்கள். நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஆனால் பிணமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பத்திரிக்கையில் ஒரு வல்லமை இருக்காது. வீட்டில் ஆணு சில கொண்ட, ஓ பாஸ்டர் எத்தனை வாட்டி உங்களுக்கு அடிச்சோம் தெரியுமா, நீங்களும் என்ன கைவிட்டுட்டே கட்டியெல்லாம் கடைசியில் எதெல்லாம் கேட்டதுனால தான் சொல்கிறேன். இந்த காது தான் கேட்டிருக்குங்க, மேக்ஸிமம் இந்த இடது காதில் தான் வச்சுருப்பேன். சொல்லுங்கம்மா. சம்டைம்ஸ் இங்கே தூக்கி வச்சிருப்பேன். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்படணும். எத்தனை நாளைக்கு நீ பலப்படாம இருப்ப? நீ பலப்படாமல் தாமதிக்கும் ஒவ்வொரு காலமும் நீ தேவனிடத்திலிருந்து நன்மைகளை இழந்து போய்கொண்டே இருக்கிற. சர்ச்சுக்கு போய் காணிக்க போட்டவன சரியாயிரு நினைக்காத. that is stupid. சர்ச்சுக்கு போய் காணிக்க போடுறதுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது, அந்த உடன்படிக்கை வேற. ஆனா ஆவிக்குரிய மனுஷன் நீ பலப்படலைனா இந்த பூமியில நீ ஜெயிக்க முடியாது. நீ காணிக்க போட்ட, 1 30 60 100 கொடுத்துட்டாரு, அது எங்க கொண்டு போவ? உண்மையில நாங்கள் ஆண்டவருக்கு காணிக்க செலுத்துறோங்க, கர்த்தர் சொன்ன மாதிரி எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதை அனுபவிக்கிறதுக்கு ஆவிக்குரிய மனுஷன் வல்லமையா இருந்தாதான், ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீ எடுத்துக்கிட்ட எல்லா ஆசீர்வாதம் உனக்குள்ள தங்கும். இல்லைன்னா பாதி காசை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருவ. நீ சம்பாதிக்கிறது எல்லாமே எங்க போகும்? எங்கெல்லாமா போகும்? ஆவிக்குரிய மனுஷனை கரெக்டா தெரியும். கர்த்தரே சொல்வாரு, இங்க கொடுக்காத, செய்யாத, போகாத, லெஃப்ட் திரும்ப, ரைட்டு திரும்ப. நீ வலப்பக்கம் சாயும் போதும் நீ இடப்பக்கம் சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் கேட்கும்.
ஹல்லேலூயா. அந்த சத்தம் கேட்கணும்னா நீ ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன் வல்லமைய பலப்படணும். இல்லைன்னா மாம்சத்தில் செத்து கிடப்ப. நீ வெளியில என்ன செய்யணும், நெவர் மைண்ட் இட். ஒன்னு ஆண்டவர் பார்க்கவே மாட்டார். நீ வேணும்னா கஷ்டத்துல நீ நல்ல கண்ணீர் வடித்து, சபையில வந்து கண்ணீர் வடித்தேன், கடைசி வரைக்கும் வடிச்சுட்டே இருப்ப. நீ சபையில் வந்து கண்ணீர் வடிக்க வந்த, சபையில் வந்தா அவரை மகிமைப்படுத்தாக்காக ஆராதனை. இங்க வந்து என்ன தெரியுமா, எனக்கு இந்த வியாதி இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஐயா அம்மா அப்பாடா அழுத உடனே அந்த செல்லச்சாய் கிட்ட பேசினது மாதிரியே கொஞ்சம் சாறுதல் பார்த்துக்கிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டிலையே வெளியில் வந்து நின்றுட்டு மனம் திறந்தாலுங்க அந்த பிரச்சனை கொஞ்ச நேரத்தில் போகும். மறுநாள் காலத்தை நல்லதாக வந்து நிற்கும். நான் இப்போ போடுறேன், நாளைக்கு வரட்டா, ஓ அப்படின்னா நாளைக்கு வா, பிசாசு சொல்லும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஹல்லேலூயா. ஏன் அழுதா உனக்கு கொஞ்ச நேரம் மாம்சத்தில் ஆறுதல் தான் கிடைக்கும். ஆனா அவரை சர்வ வல்ல தேவனே, எல்லா நாமத்தையும் மேலான நாமமாய் இருக்கிற அவரை நான் துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை உயர்த்த வந்திருக்கிறேன். அதுதான் என்ன உயர்த்தும். அப்படி நீ அவரை உயர்த்தினாதான் ஆவியில நீ உள்ளான மனுஷன் பலப்படும் போதுதான் நீ பிரச்சனையை சந்திக்கிற, பிரச்சனையிலிருந்து எழும்பி பிரகாசித்து வெற்றி அடைகிற பலன் உனக்கு அப்பதான் வரும். அதுதான் வெறும் ஆண்டவரை மட்டும் நாடின போறாது, அவர் வல்லமையை சேர்த்து நாடணும். சர்ச்சுக்கு போனீங்களா, ஆமா இன்றைக்கு சபைக்கு போனேன்னு பார்த்துக்கிடுங்க, கேட்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சர்ச்சில் போய் என்ன எடுத்துட்டு வந்த நீ, அவர் வல்லமையை பெற்றுக்கொண்டேன். எப்படி அவர் உள்ளான மனுஷன் வல்லமையா இருக்கிறான், என்ன வேணா செய்யலாம். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஆவியில் அனுபவப்பட்டவங்க பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிரம்பினா எதை வேணாலும் செய்கிற அளவுக்கு ஒரு பலன் வந்துடும். எப்படி அப்படி ஒரு பலன் வரும் பாருங்க. இப்போ நம்ம தூங்காமல் நம்ம ஊழியம் செய்கிறோன்னா எந்த பலன் நினைக்கிறீங்க? சரீரம் தர்ற பலனா? ஆவி தருகிற வல்லமை, அந்த ஆவியில் இருக்கிற வல்லமை அதுதான் பலன். எத்தனை நாள் வேணாலும் நான் தூங்காமல் இருக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் உள்ளான மனுஷனுடைய வல்லமை, அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய வல்லமை. பாருங்களா, வானமண்டல பொல்லாதாவியோடு நமக்கு உபத்திரம் உண்டு. ஆகையால் 13 தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒருத்தனை அடிக்கணும்னா ஒரு 2 கம்பு, ஒரு கத்தி, என்னெல்லாம் கொண்டு போகலாம் இல்லையா? இந்த துன்மார்க்கன் பாருங்க, இந்த உலகத்தை மாம்ச துன்மார்க்கன் சொல்லலை. இந்த மாம்சத்தை நம்புகிறவன் கண்டிப்பாக என்ன செய்வான், ஒரு பிரச்சனை வருதுன்னு என்ன செய்வான், இங்கே ஒரு கத்தி, வண்டியில் ஒரு கம்பி, பத்திரிக்கையில் அப்படி பார்த்தது இல்லையோ, அதுதான் உனக்கு ஆயுதம்னு நினச்சிருப்பான் பாருங்க. அதை தான் என்ன செய்வான், சுமப்பான். ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் பிரச்சனைன்னு தெரிஞ்சால் என்ன செய்வான், உள்ளான மனுஷன் ஏற்கனவே வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்கான்ல, அதை பயன்படுத்துவான். எதிரி உன்னை நினைக்கிறதுக்கு முன்னாடி விழுவான், முடங்கி விழுவான். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற வல்லமை அது உன் வல்லமை இல்லை, அப்பனே உனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு ஆவிக்குரிய மனுஷன்ல ஸ்ட்ராங் ஆவதியோ அந்த அளவுக்கு ஆண்டவர் செயல்படுவார். நீ 10% 10%, 50 50, 100%. அவரை அப்படியே என்னை கண்டவன் பிதாவை கண்டான். யார் சொன்னா? மாம்சமாய் வந்த இயேசு சொன்னாரு. எப்படி முழுக்க முழுக்க உங்களை மாதிரி என்ன மாதிரி பலவீனமான இந்த மண்ணான சரீரத்தில் பரிணாமத்தை எடுத்து திரியேக தேவன்ல ஒரு தேவன் வந்து இறங்கினாரு. அவர் தேவனா இறங்கல, அவர் மனுஷனா இறங்கினாரு.
அவர் சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி வருவார்னு இருக்குது. அவர் வந்தாச்சு, அந்த காரியம் நடந்தாச்சுன்னு இருக்குது. சொன்ன உடனே அங்கே என்ன செய்யுது? சபையில் சர்ச்சை. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் போனீங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரு இடத்துல ஜெபிக்க போறீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாரா? ஆண்டவர் வந்தாயிற்று. எப்படி சொல்லுவீங்க? எப்போ வந்தார்? நான் வந்த பொழுதே வந்தார். பிரச்சனை, நான் எப்போ வந்தேனோ அப்போவே போச்சு. நீங்கள் சமாதானமாக இருப்பீர்களாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவ்வளோதான். உனக்குள்ள எவ்வளவு அவர் செயல்படுறதுக்கு நீ இடம் கொடுக்குறியோ அவ்வளவு நீ ஆவியில் வல்லமை உள்ள பிள்ளையா இருப்ப. அந்த அளவுக்கு அங்கே வல்லமை விளங்கும். நீ எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்க அந்த அளவுக்கு வல்லமை விளங்கும். ஹல்லேலூயா. ரைட்டு. அந்த சர்வதேவருக்கு நான் போன வாரம் பிரசங்கித்தேன். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவன், நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷம், பாரதட்சி சுவிசேஷ பாதரட்சி, பொல்லாங்கு ஐக்கிய ஆஸ்திரங்களை அவித்து போடுறதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சவங்க, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ஆவி என்னும் பட்டயம், எந்த சமயத்தில் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி யுத்தம். அப்போ இங்கே ஆவினாலே யுத்தம். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11. சந்தோஷத்துக்குடைய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படும். எப்படிங்க? சந்தோஷத்துக்குரிய எல்லா பொறுமையோடும் நீடிய சாந்தமும் உண்டாவதாக மகிமையானது அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம். அப்போ என்ன வல்லமை? ஒரு வல்லமை, 2 வல்லமை இல்லை. எல்லாவற்றுக்கும், நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் ஒரு வல்லமையை வச்சிருக்கிறார். அதுலேருந்து விடுதலையாக, அதுலேருந்து வெற்றியடைய, அதில் முன்னேறி போக, அந்த சூழலை விட்டு ஜெயிக்க, இந்த வியாதியிலிருந்து குணமடைய, இனி வியாதியே வராதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க, எல்லாவற்றுக்கும் வல்லமை என்ன செய்யுது? கொடுக்கப்படுது. இங்கே பவுல் ஒரு விண்ணப்பத்தை ஒரு விண்ணப்பத்தை செய்கிறான் பாருங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம். பாருங்க அடுத்து 28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாய் நிற்கும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஊழியத்தை சொல்றாங்க. பவுல் சொல்றான், இந்த வல்லமை எல்லாரிடத்திலும் போய் சேர்ந்து எல்லாரும் அந்த வல்லமையில பலப்படும்படி தான் நாங்கள் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். அப்போ வல்லமை எங்கேருந்து வரும்? ரீபா லாபா ஷண்டா லாபான்னு வராது. எப்படி வரும் வல்லமை? சத்தியத்தை அறிய அறிய அறிய. சத்தியம்னா அந்த வல்லமை தான் சத்தியம். அந்த வல்லமை, சத்தியத்தை அறிகிறீங்கன்னா வல்லமை அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த வல்லமை அறிய 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 தேவன் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. தேவனே கொடுத்துருக்கிறாரு. நான் யார்கிட்ட போய் கேட்கணும்? கர்த்தரே எனக்கு இது கொடுக்குறாரு. நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த வல்லமை எனக்குள்ள ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லா யுத்தத்தையும் என்னால செய்ய முடியும். சொல்லுங்க, எந்த யுத்தமும் செய்ய முடியும். அவரு காய்ச்சல் வியாதிக்கான ஸ்பெஷலிஸ்ட். பாருங்க, யாரு? அந்த டாக்டர் சொல்லலாம். பாருங்க, நம்ம ஊழியக்காரங்களே சொல்லுவாங்க, அவரு பிசாசு துரத்துறல பயங்கர
பயங்கரமான ஆளாகும். ஐயே, அப்படியா? அப்படியெல்லாம் கிடையாது. விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும் அந்த வல்லமை, அந்த டினாமிக் பவர், அந்த டைனமிக் பவர், அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது யாருக்கு தெரியும்? ஒரு ஜபத்தில் 10 வார்த்தை சொன்னா 9 வார்த்தை அவனை தான் சொல்லுவேன். யாரு? பிசாசு. அவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். பாப்பமா சில வசனங்களை எவிடன்ஸாக பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் நான் படிக்கிறேன். 45, 46. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன். நான் சிலர் ஜெபிக்கும்போது நான் சிலர் என்ன செய்வேன், கை தொட்டு ஜெபிப்பேன் இல்லையா? சிலது வந்து பிசாசினுடைய ஆவி இருந்தால் என்ன செய்யும்? அலக்களிக்கும், விழும். பார்த்துருப்பீங்க, நீங்கள் அனுப்பி போட்டிருக்கலாம். சிலர் என்னென்னா, இன்னைக்கு விழவேப்படாது, இவர் என்ன தள்ளுனாலும் விழவே விடாது. ஏன்னா நான் இதை இந்த இடத்துல சொல்லணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. நான் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனா இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணுறேன். நான் கை வைக்கும்போதே தெரியும் இவங்க விழுவாங்களா விழமாட்டாங்களா. அது என்ன ஆவினால் இருக்குது, எந்த ஆவி இருக்குது, பிசாசா இல்லை பரிசுத்த ஆவி இறங்குதா? பிசாசு இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிசாசு இருந்தாலும் சரி, இறங்குறது யார்? யார் இறங்குறது? அப்போ என்ன செய்யணாங்க? ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும். நான் அந்த விட்டு கொடுக்கும்போது அந்த வல்லமை பெஞ்சு அங்கே தெரிச்சும் பாருங்க. அன்றைக்கி பார்த்தேன், ரொம்ப ஆவியில் கீனாக வாட்ச் பண்ணால் தெரியும். சிலர் அப்படியே நிற்பாங்க. புரியுதா? நான் எல்லாம் போய் என்ன செய்யுங்க, சம்பவம் மட்டும் உள்ள இறங்கணும். எப்படி? அப்பா ஆராதிக்க விட்டு பார்க்குறீங்களே என்ன? ஐயோ, இங்கே இருக்கிற சேரெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு பாஸ்டர் தர்றாச்சு 1 லட்சமா, நாளைக்கு தாரேன், 2 லட்சமா தாரேன், இப்படி சொல்லிட்டு போவேன் நான். எப்படி சொல்லிட்டு போவேன்? எத்தனை சேர் உடஞ்சிது? 100 சேரா? எவ்வளவு? 1 லட்சமா? சரி, 2 லட்ச ரூபா தாரேன், நாளைக்கே க்ளீன் பண்ணிடுறேன். அப்படி ஆராதிப்பேன். ஏன்னா அந்த வல்லமையை நான் இது தொடர்ந்து உங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் காமிக்கிறேன், நான் சுட்டி காட்டுறேன். ஆண்டவர் தேவன் இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும்போது என்னென்ன நடந்தது. இப்போ சிலவங்களுக்கு இதிலெல்லாம் டவுட் இருக்கும். என்னதான் அது? என்னத்தை கையை சொன்னாங்க சுருண்டு விழுவது பைபிள் எழுதியிருக்குதா? எப்படி? பைபிளில் எங்கே சுருண்டு விழுந்தார் எழுதியிருக்கு? எப்போ? இதெல்லாம் பயங்கர நாடகம், 10 ரூபா கொடுத்து ஆடுறது. எப்படி? நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு முள்ள தேவன் வந்து இறங்குறாரு. அந்த ஆளுக்குள்ளே கொஞ்சம் பிசாசு இருக்குதோ முழு பிசாசு இருக்குதோ அதை நீங்கள் பார்க்கவே செய்யாதீங்க. அவங்க விழுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள தேவனாக இறங்குறாரு. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போயிருக்கும். விழுந்ததுன்னா விழுந்தது யாரு? அவங்க இல்லை. சிலுவர் அடிபட்டது யாரு? யாரு? பிசாசின் தலை நசுக்கப்பட்டது அங்க. ஆனா அடி வாங்கினது யாரு? பார்க்கும்படி நம்மாலதான். ஏல உங்க சாமி, ஏல உங்க சாமி உங்களே காப்பாற்ற தெரியல. உங்களுக்கு என்ன பதில் தெரியல? தெரியும், சத்தியம் தெரிஞ்சா தானே தெரியும். இயேசு எங்க தெய்வம், என்னல சொன்ன அடிச்சு போடுவேன். எங்க இயேசு என்னல அல்லேலியா, என்னல அல்லேலியா தாய். ஒரு மண்ணும் தெரியாது. இந்த மாதிரி வீர வஜன படக்கு தான் தெரியும். அல்லேலியா அல்லேலியாக்காரர்களே
நான் ஹalleluya praise the Lord hallelujah come on அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் நிற்பேன், அவனுக்கே ஒரு மாதிரி ஆகும். ஓஹோ come on எஸ். பவுல் சொல்லியிருக்காருல்ல, யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் அடிமைக்கு அடிமை, அந்த ரேப்புக்கு ரேப்பாகவும் மெலடிக்கு மெலடியாகவும் கிளாசிக்கு கிளாசிக்காகவும் எல்லாவற்றுக்கும் எல்லாமா மாறணும். ரைட் ஹேண்ட்ல இருக்கணும் நீ. ஆண்டவருடைய நாமம் கொஞ்சம் கூட கீழே போகக்கூடாது. ஏன்னா உனக்கு மட்டும்தான் ரேப்பு தெரியுமா, என் ஆண்டவர் தெரியாது. இந்த இசை எல்லாம் எங்கேருந்து வந்தது? ஆண்டவருடைய பிள்ளைங்க பிடிக்காததுனால கண்ட கழுதுகிட்ட போய் இருக்குது. அவர் நாம மகிமைப்படாத. எல்லா இசையும் உண்டாக்குனது அவர் தான். நம்ம ஆளுங்க ஒரு மண்ணு தெரிஞ்சு கொள்ளல. எது மட்டும் தெரிஞ்சு கொள்ளணும்? நான் ரசிப்பேங்க, ஜாலர் டேம்பரின் செம்மையாக இருக்கும். என் அம்மா எல்லாம் செம்மையாக அடிப்பாங்க. டக்கச்சு 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 டக்கா. அன்னைக்கு அது வாங்குறதுக்கே காசு இருக்காது, அது உடஞ்சி போயிரும் பாருங்க. டேம்ரின் உடைந்து போனதால் சபைக்கு ஒரு டேம்ரின் வாங்கி தரபடி ஏவப்பட்டவர்கள் டேம்ரின் வாங்க, டேம்ரின் ஜாலர்னு சொல்லுவாங்க, வாங்க சித்தமாக இருந்தால் ஒருவர் ஜாலர். அப்படி தான் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் இருக்குது, வசதி இருக்குது, பயன்படுச்சு. எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரு இசை கருவியோட என்ன செய்யணும்? சபைக்கு வரணும். இந்த இசைக்கருவி என்ன செய்யணும்? தட்டி தட்டி நிற்கணும். கிட்டார், இவன் கிட்டார், அவன் கிட்டாரில் தட்ட, அவன் கிட்டாரில் இந்த பை இடையிலோடைய அந்த ஸ்ட்ரிங்கை உடச்சி போட்டாங்க. அப்படி எல்லாம் தான் கம்ப்ளைண்ட் வரணும். ஹல்லேலூயா. இதை அப்படியே வாடுறது என்னத்த இது? ஒரு ஆவி இல்லை, அனல் இல்லாமல் வந்துட்டு. ஹல்லேலூயா. கொட்டெல்லாம் கொண்டாருங்க. என் அம்மா சர்ச்சில் ஆரம்பத்தில் அவைகளுக்கு சில வருடங்களுக்கு அற்புதமாக அவங்களுக்கு அந்த டூல்ஸ் கையில் கிடச்ச உடனே கையும் காலும் சும்மா இருக்கல. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாரத்துக்கு ஒரு ப்ராக்டிஸ் போட்டு கொயருக்கு நின்னா இதுவே செம்மையாக வராது. அப்போ எல்லாம் சவுண்டு ஒரு சைஸாக வரும். இப்போ எல்லாம் நல்லா போடுறானுங்க. அப்போ ஒரு சைஸாக வரும், அது ஒரு சைஸாக இருக்கும், இவன் ஒரு சைஸாக இருப்பான், நான் ஒரு சைஸாக ஓடுவேன். அந்த கேப்பில் என் அம்மா துணிஞ்சு இறங்குவாங்க. அம்மா அடிக்க எப்படி சொல்லுவாங்க? வாடா சிண்டக்க சிட்டம் சிண்டக்க சிட்டம் சிண்டக்க சிட்டம். ஹல்லேலூயா. இப்போ எங்கே தைரியம் வருது? இப்போ என்ன செய்யக்கூடாது? ஒரு சூடு படக்கூடாது, ஒரு குளிர் படக்கூடாது. அப்படியே வந்துருந்துட்டு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவர் எல்லாம் ஊதி இறக்கி அங்கே விடணும். அப்படியே கொளுத்த கண்டு குட்டியாட்டில் போ சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்தால் எப்படி இருக்கணும்? க்ளீனாக இருக்கணும், க்ளீன் ஹார்ட்டடாக இருக்கணும். அவர் நிரப்பும்படி ஒத்து கொடுக்கணும். அப்படி ஃபில்மி டேடி, உங்கள் வல்லமை எனக்குள்ளே நிரப்புங்க பையன். மாம்சம் செத்து ஆவி பிழைக்கட்டப்பா. நான் சிறுகவும் நீர் பெருகவுமாய் ஐ கமிட் யுவர்செல்ஃப் டாடி ஃபாதர். அப்படி சிலர் நிற்பாங்க, அவங்க மேலே ஆண்டவர் இறங்குறத நான் பார்ப்போம் பாருங்க. அப்படி இறங்கும் அப்படியே. ஹல்லேலூயா. இவர் உந்தி தள்ளிடுவார். அந்த நெத்தியில் அந்த இடத்துல நரம்பில் கை வைப்பார். பாருங்க எப்படி அறியமைப்பு இருக்கு. விசுவாசியே, உனக்கு சத்தியம் தெரியலன்னா பிரச்சனை. ஜனங்களுக்கு, வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு தெரியணும்ல. உனக்கே தெரியலன்னா நீ பெறமாட்ட, அவனுக்கு அனுபவிக்க மாட்டான். ஹல்லேலூயா. படிங்க பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் காட்டுறேன். அப்போ வல்லமை என்னது ஆகுது? இது இந்த சம்பவம் எப்படின்னா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டேன்னா சுகமாவேன். ஏன்னா பெரும்பாடு அன்னைக்கு அந்த விடாய்ப்பு வந்தவங்களே ஒதுங்கி இருக்கணும். இவளுக்கு 12 வருஷமா விடாய்ப்பு, ஊரை விட்டே ஒதுக்கிட்டாங்க இவளை. அப்படி உள்ளவளுக்கு ஆண்டவட்ட நேரம் வந்து என்ன சுகப்படுத்துங்கன்னு கேட்க முடியாது. அப்போ இவன் வந்து என்ன செய்ய, வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டுருவேன். எப்படி? நேரம் போய் தொட முடியாது.
நல்ல நெருங்கி பிதுங்கி போறார் ஆண்டவர். இப்படி நெருக்குறாங்க கூட 12 பேர். யாரு? சீஷர்கள். அவனு யாது இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி அவனு என்ன செய்வாங்க, கண்டிப்பாக என்ன செய்வாங்க, இப்படி இப்படியும். இவர் மொத்தத்தில் சுகம் வேணும்னு இவ மட்டமா துணியை தொடரணும் வருப்பா. ஒருத்த முடியை தொட்டா சுகமாகும்னு நினச்சிருப்பா. முடி வளரல, கொஞ்ச நாளாக ஒரே புழுக்கடி. இவருக்கு முடியை லைட்டாக தொட்டா முடி வளரும், அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். இப்படி இதெல்லாம் எழுத முடியாது இல்லையா? ஒன்று எழுதியிருக்கு. ஒருத்தருக்கு நகைச்சுற்று. எப்படி நகைச்சுற்று? அவருக்கு நகத்தை பார்த்து என்ன அழகு, நெயில் பாலிஷ் எல்லாம் போடாமலே அழகா இருக்கு. அப்போ நம்ம லைட்டாக போய் இப்படியெல்லாம் பல விசுவாசத்தோட வந்த இடத்துல இவ்வளவு விசுவாசத்தோட வந்து தொட்டா. அந்த நெருக்கத்தில் தொட்டோன்னே என்னை தொட்டது யாருன்றார் நம்ம ஆளு. தலைக்கு என்னத்தை சொல்லுதிய? எல்லாரும் உங்களை புதுக்குன்னு இதில் யார் தொட்டது? நானே புதுக்கின்னா நிற்கி அப்படின்றான். அவரை சொல்றான், ஏய் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. எப்படி வல்லமை? இப்போ நான் சொல்கிறேன்ல சிலருக்கு இன்னைக்கே சுகம் ஆச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் விசுவாசம் உன்னுடைய சட்டி காலியாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? நான் ஒரு கருவிதான். உனக்குள்ள நீ தேவன் இறங்கி வர எவ்வளோ ஒப்பு கொடுக்குறியோ அவ்வளோதான் இறங்க முடியும். வல்லமை எவ்வளோ வேணும்னு கருகி அவ்வளோதான் வரும். ஹல்லேலூயா. இப்போ இங்கே அறிஞ்சிருக்கிறேன், அதனால் என்னை தொட்டது ஒருவர் உண்டு, வல்லமை புறப்பட்டுச்சு. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 33 நான் படிக்கிறேன், படிக்க வேண்டாம். ஜப ஆலயத்தில் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். எப்படி? அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அசுத்த ஆவி தாண்டி நல்லா வைக்கவா. அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே. எப்படி சொன்ன? யாரு சொன்னது? அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி சொல்லுது, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே. முகவரியோட. எப்படி சொல்லும்? மணலித்தரை விலையை சேர்ந்த அஜீசே, ஏன்டா இங்க வந்தேன்னு அட்ரஸோட அதுக்கு தெரியும். யாருக்கு? பிசாசுக்கு. அப்போ இயேசுவே எங்களுக்கு உமக்கு என்ன? என்னடா ஒருத்தன் தானே இருந்தான்னு சொல்லுது, இங்க எங்களுக்குன்னு சொல்லுது. அப்படின்னா ப்ளூரல், சிங்குலர் இருந்து ப்ளூரல் போயாச்சு. அப்படின்னா அவனுக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட பிசாசு இருந்திருக்கு. ஏலா எங்களை கெடுக்க வந்தீர். புரியுதா? அப்ப நம்ம அவனை துரத்துனா அவனுக்கு கேடு உண்டாகுமா? பாருங்க, உம்மை இன்னாரென்று அறிவேன். யாரு? நம்ம ஆளுக எல்லாம் தலைகீழா. உம்மை இன்னாரென்று அறிவேன் யார் சொன்னது? பிசாசு. யார் ஐடென்டிஃபை பண்ணது? தேவனுடைய குமாரனை. இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். யாரு? பிசாசு. சத்தமிட்டது யார்? அந்த மனுஷனுக்குள்ள இருந்து பிசாசு. அடுத்து போடுங்க. அதற்கு இயேசு, நீ பேசாம இவனை விட்டு போ. அதட்டினார். எதை? பிசாசை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவில் விழத்தள்ளி. எப்படி எப்படி எப்படி? இது சும்மா நாடகம். சத்தியம் தெரிஞ்சுதா? பிசாசு பிடிச்சிருந்தா என்ன செய்யும்? அலக்கழிக்கும். அது அலக்கழிச்சு அந்த இடத்துல அவனை விழத்தள்ளி என்ன செஞ்சுதான்? அவனுக்கு ஒரு எப்படி? சிலவங்க என்கிட்ட கேட்பாங்க, விழும்போ தலை லைட்டாக டொம்முன்னு கேட்டு, ஆடா பிசா, அறிவு கெட்டவனே, அறிவு கெட்டவளே, அவனுக்குள்ள இதை விட மோசமான ஐட்டம் இருக்குது. இந்த மாம்சத்தை காப்பாற்றுறது ஈஸி, ஆவியை காப்பாற்றினா மாம்சம் காப்பாற்றப்படும். மாம்சம் ஒண்ணுமே இல்லை, ஆவிதான் மேட்ரு. அப்ப பாருங்களேன், அவன் பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழ தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல். என்னது? பிசாசு அவனை ஒரு சேதமும் பண்ணாம அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, என்னது? பேசினதுக்கு உள்ள ஒரு வல்லமை, அதிகாரம். அந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளை இடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறது. எப்படி சபையில இருந்து எல்லாரும் சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? அதுவும் சொன்ன மாதிரி கேக்குதே. இதில் நான் பாதி வரை சொன்னானுங்க, மற்ற சேர்ந்த ஒரே ஆளு குரூப்பு. எப்படி
இப்படி வர சொல்லிட்டாங்க. அங்கே இப்படி வர ஒரு குழப்பம் நினச்சி அவர் பிசாசுக்கு தலைவன்ட்டாங்க அவரை. எப்படி? அதனால தான் அவள் போக சொன்ன மாதிரி போகுதுன்னு. புரியுதா உங்களுக்கு? கட்டளை அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். அடுத்து அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களில் எல்லாம் பிரசித்தமாயிற்று. எப்படியாச்சு? சுற்றி இருந்த நாடுக்கே பேருக்கு. சம்பவம் நடந்தது எங்க? ஒருத்தன், அந்த ஒருத்தனுக்குள்ளே இருந்த பல பிசாசு போச்சு பாருங்க. இது செய்தி எங்கே போச்சு? பக்கத்தில் இருக்க எல்லா நாடுக்கும் போயிடுச்சு. நம்ம சர்ச்சில் நடக்கிற பிசாசு துரத்து போச்சுன்னா எங்கே பாகிஸ்தானே தெரியணுமா? தெரியணும். அவரை பாருங்கள், பின்பவர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் திருப்புங்க. ஓகே, லூக்கா 6ஆம் அதிகாரம் 18 நான் படிக்கிறேன், படிக்க வேண்டாம். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆரோக்கியமடைந்தனர். எப்படிங்க? யார்கிட்ட? இயேசுகிட்ட வந்து அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். எப்படி? உன்னை தொடும்படி வகை தேடுவார்கள். எதுக்கு? நல்ல முடி வளரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவருக்கு எனக்கு முடி அழகா இருக்குன்னு இல்லை, இந்த முடி வேணா கூட சுவாந்த வகையில் இருக்கலாம். ஆனால் எனக்குள்ள அந்த வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசித்தால் எனக்குள்ளும் அந்த வல்லமை வரும். நான் தொட்டா நான் சுகமாவேன், எனக்கு முடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு மொட்டையாக இருக்கிறார் ஒரு பாஸ்டர். எப்படி? அவருக்குள்ளே இயேசு இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. உனக்கு தேவை என்ன? முடி வேணும். அப்போ நீ என்ன செய்வ? பக்கத்தில் முடி உள்ள பாஸ்டர் யாராக இருக்குன்னு அது மாம்சத்தின்படி நீ தேடுகிறது. ஆவியின்படி நீ தேடி உனக்கு புரிஞ்சுனா அவர் மொட்டை தான், ஆனால் அவருக்குள்ளே இருக்கிறது பெரிய மூட்டை கணக்கில் முடிய கொடுக்குற சர்வ வல்லவர் வல்லமையாய் உள்ள இருக்கிறாரு. அந்த வல்லமை எனக்குள்ள புறப்பட்டு வரும். நான் விசுவாசிக்கிறேன். Don't believe pastors, you believe the power. அவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை விசுவாசிங்க, அதை கனம் பண்ணுங்க. அப்ப தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன், தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் உண்டாகும் இருக்கு இல்லையா? ஆமா, அதுக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு இல்லை, அந்த மகிமை வேற. நீங்க தேவனை மகிமைப்படுத்துறீங்க, தேவனை மகிமைப்படுத்துறீங்க. அவருக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட்டு. அப்போ அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமா ஒரு ஜனங்களை சொன்ன. ரைட்டு. 9ஆம் அதிகாரம் திருப்புங்க. லூக்கா 9:1-2 வாசிங்க. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் போதும். எப்படிங்களா? யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காரு? யாருக்கெல்லாம் இந்த வல்லமை வேணும் உங்களுக்கு இங்கே இருக்கிறதுல? எனக்கு என்னென்னா, கைகளை போடுங்க. உங்களை நீங்களே சுகமாக்கணும். எப்படி? நீங்கள் பக்கத்தில் இருக்க 2 பேரை சுகமாக்குறீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்? சுகமாகுவேன். ஏன்னா எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கின்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும். முதல்ல அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆகுன்னா காய்ச்சல், சாயங்காலம் சுகர், காலையில் அப்படிலாம் நிற்கக்கூடாது. அந்த வல்லமை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் சுகமாயிரே இருப்பீங்க. அந்த சுகம் அடுத்து நிரம்பி வழிந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்கு, உன் அயலாம் வீட்டுக்கு, உன்னை நேசித்தவன், உன்னை நேசிக்காதவன், கள்ளன், கொள்ளக்காரை எல்லாருமே தொடும். ஏன்னா அதுக்கு பாரபட்சமே பார்க்க தெரியாது. ஏன்னா அந்த வல்லமை தெய்வம். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அவர் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சீஷர்களுக்கு வரவழைத்து சகல பிசாசுகளையும், என்ன பிசாசு? என்ன பிசாசு? அப்படி தானே சொல்லியிருக்கு. அவருக்கு அதில் மட்டும்தான் வல்லமை. அப்படியா? எல்லா தரப்பு பிசாசையும் துரத்தும்படி
வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, அடுத்த வசனம் போடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். நான் என்ன சொல்கிறேன்னா, வாம் வீட்டில் புருஷன் ஒரு செல்லு வலி இல்லை, எப்படி இருக்கட்டு, அவனுக்கு செல்லு வலியை கொடுக்குற அளவுக்குள்ள வல்லமே நீ என்ன செஞ்சுக்கோ, பெற்றுக்கோ. நீ அழுதுட்டு கேட்டால் ஒரே குஷ்டமாப்பா இல்லை கஷ்டமாப்பான்றது புரியுதா? அந்த வல்லமை நீ பெற்றுக்கோ. ஆவுன்னா என் புருஷன்தான், எனக்கு மட்டும்தான், இப்படியெல்லாம் ரீலை விட்டுட்டு பிரச்சனை உண்டா கிழவனுக்கு ஆவுன்னா சுக்கு காப்பி போடுன்னு கிழவனுக்கு அல்லேலூயா. எங்கேயோ கவனம் சிதறுதே, அருகாமையில் இல்லாத காரணத்தினால் சிதறுகிறது. என்ன செய்கிறது? ஹல்லேலூயா. ஓகே, அப்பப்போ மரியாதைகளை கொடுத்துக்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப கவனிக்கணும் பாருங்க. நீ அழுதுட்டு உட்கார வரல, என் புருஷன் இப்படி ஆயிட்டான், ஐயோ. உலகத்தில் யார் வேணாலும் மாறுவரும் பாஸ்டர், எனக்கு புருஷன் மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். நீ சொல்லிட்டல, கட்டளை இட்டா இல்லை, உனக்கு பெற்றுக்கொண்ட வல்லமையின்படி கட்டளை இட்டாச்சு, முடிஞ்சு. இனி அதுக்கு மேலே ஒரு வல்லமை வரணும். அந்த வல்லமை தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பணியாளை சுத்தம் சகல பிசாசுகளையும் துரத்தும்படி அவர் வல்லமையை கொடுத்தார். அது என்ன பிசாசு வேணா இருக்கலாம், அது குடி பிசாசாக இருக்கலாம், என்ன மோசமான பிசாசாக இருக்கலாம், எல்லா பிசாசும் உன் புருஷனை விட்டும் போவோம், உன் மனைவியை விட்டும் போவோம். ஹல்லேலூயா. சிந்திக்கணும் பாருங்க, சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளணும், ஞானவான்களாக இருக்கணும், பேதைகளாக இருக்கக்கூடாது. நீ தேவனுக்கு பேதையாரு, உலகத்துக்கு பேதையா இருக்காத. உலகத்துக்கு தேவனுடைய புத்திரனா வல்லமையை எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த வல்லமை இருந்துன்னா உன் வாழ்க்கையே சுகமாக இருக்கும். உன்னை சந்திக்கிறவன் சுகமாயிருவான். உன்னோட தொடர்பில் இருக்கிறவனுக்கு சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். சுகம் அளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை வல்லமை, சம்பாதிக்கிற வல்லமை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை நான் உனக்கு தருவேன்றாரு. That is the power. Hallelujah. உன் திறமையினால நீ ஒன்றும் செய்ய முடியாது. But it's the power. But it's the power. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய ஆவியினாலே ஆகும். ஆவி, the spirit of God is a power, supreme power. பிதாவும் குமாரனும் இணைஞ்சு ஆவியில் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியில் இருக்கிறாங்க. இப்ப பிதாவும் குமாரனும் இணைஞ்சு ஆவியில நம்ம செய்ய வேண்டிய யுத்தத்தை செய்யும்படி ஆவியில நம்மளோடு இணைய விரும்புகிறார்கள். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும்ன்றது. ஒருவன் ஜலத்தினால் ஆவியினால் மாத்திரமல்ல, தப்போ நம்மள அப்படி ஒரு ஏதோ நல்லா பவர்ஃபுல்லாக சொல்லுவார் போல இருக்கு. மாத்தினா சொல்லுங்க, எப்படி? ஜலத்தினால் அல்ல, ஆவியினாலும் பிறவும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ நீங்கள் எதில் பிறக்கணும்? ஜலத்தில் நீங்கள் ஞானஸ்தான அடையாளத்தை பெற்றிருப்பீங்க. இப்போ ஆவியில் ஞானஸ்தான அடையாளத்தை பெற்றுக்கொண்ட உனக்குள்ள அவருடைய மொத்த வல்லமை இருக்கும்.
புரியுதா? இங்க சீஷர்களுக்கு அதான் செஞ்சு விடுறாரு. முந்தின வசனம் போடுங்க. அவர் எல்லா சீஷர்களையும் அனுப்பிச்சு 12 சீஷரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்குள் வல்லமை அதிகாரம் அளிக்கப்பட்டது. எப்படின்னா எல்லா வல்லமையும் அதிகாரம் இப்ப யார்கிட்ட இருந்தது? இயேசு கிட்ட இருந்தது. இப்ப அந்த இயேசு என்ன செய்யறாரு? பகிர்ந்தளிக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பகிர்ந்தளித்துக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் இதுக்குள்ள வல்லமையை பிடிச்சிக்கிட்டீங்க? அவ்வளோதான். இப்போதான் இதுதான் ரிசீவிங் டைம். நான் ஒரு 45 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். அந்நிய பாஷையே வேற இல்லை. எவ்வளோ? என்ன வரல உனக்கு? நானும் எனக்கு நல்ல ஆசை. இந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு பயங்கர ஆசை. நல்ல ட்ரை பண்ணி, ஆனால் பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்காரு டக்குன்னு ஒன்று கையொன்று வச்சிடப்படாதுன்னு. எப்படி? இருக்கிற வல்லமை என்ன செய்யணும்? உள்ளே கூட்டி வச்சு கச்சு டைமண்ட் மாதிரி கல் மாதிரி ஐயா அப்படியே இருக்கணும். நான் சொல்லியிருக்கு. உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த, உனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தில் நீ எடுத்து ஊற்றிக்கிட்டே இரு. ஊத்தாம ஊறாது. எப்படி? ஊத்தாம ஊறாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அந்த தாளந்த ஆரம்பத்தில் வெளிப்படலாம். ஆனால் போக 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 என்ன செய்யணும்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் முழு வடிவமாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த முழு வடிவமும் வரும்போது பாருங்க, இந்த பூமியை கலக்குவீர்கள். இயேசு எப்படி எல்லாவற்றையும் காலுக்கு கீழே கீழ்ப்படுத்தி வச்சிருக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு தலைவனாய் ஆண்டவருடைய உருவத்தை அப்படியே அச்சு அசல் அவரையே பெற்றிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் சாயலாய் அவர் ரூபம் தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இங்க வந்து எல்லாம் மாறிடுச்சு பாருங்க. இப்போ அதை திரும்ப பெற்றுக்கொள்ளணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த ரீப்ளேஸ் எப்படி பண்ணணும்னா ஆவியில் நீ மாறினாதான் அது மாம்சத்தில் விளங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தோடு வாசித்து முடிக்கலாம். லூக்கா 10:19 நான் படிக்கிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எப்படி சொல்லியிருக்கிறாரு? எப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது? சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அடுத்த வசனம் பாருங்க. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதாய் நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள். ஓகே, இது வேணாம், தேவையில்லை உங்களுக்கு. லூக்கா 24 போங்க. 24:19. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நஸ்ரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே, இவர் தேவனுக்கு முன்பதாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியா இருந்தார். எதிலெல்லாம் தீர்க்கதரிசியா இருந்தாரா? செயலில், வாக்கில் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். உங்கள் வார்த்தையில் உங்கள் செயலில் ரெண்டுலேயும் நீங்கள் அவரை மாதிரி வல்லமை உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாருன்னா நம்மளும் வல்லமை உள்ளவராக இருப்போம்னு அர்த்தம். உங்கள் வார்த்தையில் உங்கள் செயலில் நீங்கள் நடந்தாலே போதும். உங்கள் 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 ஷேடோ பட்டாலே வியாதி குணமாயிரும். உங்கள் சட்டை தொட்டாலே சுகமாயிரும். உங்கள் கர்ச்சீப் எடுத்து நீங்கள் போட்டாலே சுகமாயிருவாங்க. நீங்கள் பிடிச்ச நீங்கள் பயன்படுத்தின மொபைலை தொட்டாலே ஆசீர்வாதம் ஆயிடுவாங்க. நீங்கள் தொட்ட மொபைலை தொட்டாலே சுகமாயிருவாங்க. சகல ரோகங்களும் சுகமாயிரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ செய்வது எல்லாம் வாய்க்கும்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னாரா இல்லையா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அது எப்படி? நான் உள்ள வல்லமை இருந்தால், உள்ள அந்த வெள்ளம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற அந்த பலன் வல்லமையாய் உனக்குள்ள இருக்குதுன்னு வச்சுக்க. தொட்டதெல்லாம் பொன்னமாகும், தகரம் எல்லாம் தங்கமா மாறும். ஹல்லேலூயா. மாறுமா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குதா? இருக்குது.
ஒவ்வொரு நாள் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள அசத்தியத்தை தேடுங்க. எதை தேடுங்க? பணத்தை, சுகத்தை. உனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட தேடுங்க. சபையை மிஸ் பண்ணாத. சிலருக்கு பார்த்தேன்னா, நான் சரி நம்ம வியாபாரிகள் நிறைய இருக்கிறாங்க, பாவம் புதிய மாதத்தை பாவம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதிச்சுட்டு போகிறாங்க. இந்த 31 வாக்குத்தத்த ஆராதனையாவது பாவம் பெற்றுக்கொள்ளணும் நானே ஆவலோடு இருப்பேன். பார்த்தீங்களா போன வாரம் ஒரு சாட்சி? அது வரல. உங்களுக்கு தெரியாது, நான் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொன்ன உடனே என்ன கேனார், எப்படின்னாரு, என்கிட்ட வந்து சொன்னார். அடுத்து முடிஞ்சு என்கிட்ட வந்து சொல்கிறாரு, பிரதர் அப்படியே இருந்தேன், திடீர்னு தோணுச்சு வரணும்னு, உடனே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னார். வந்த உடனே இந்த வாக்குத்தத்தை என்ன? ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்படியே கேஷ் பண்ணார் அந்த ஆளு. அப்படியே கேஷ் பண்ணார். கேஷ் பண்ணிட்டு என்கிட்ட ப்ரேயர் பண்ண அவர் நிற்கும்போது சொல்கிறாரு, பிரதர் இன்னைக்கு என்னாரு 2-3 மாசமா பல லட்சங்களை இழந்த அந்த வியாபாரம் அன்னைக்கு மறுநாளைக்கு அன்னைக்கு காலையில எல்லாத்தையும் திருப்பிட்டார். This is the power of word. தேவனுடைய வார்த்தை. தாகம் உள்ளவர் மேலே தண்ணியை ஊற்றுவார். தூக்கம் ஒரு தாகம் இருந்தால் தூக்கத்தை ஊற்றுவார். அப்படியா? எல்லாம் இந்த சைக்கிளிக்கல் சிஸ்டம் எல்லாம் மாறி இருக்கு. இந்த ராணியம்மா இருக்காங்கல்ல, ராணியம்மா தெரியுமா? ராணியம்மாவுக்கு தூக்கமே வராது. 15 வருஷமா தூங்கல. சாட்சி பயங்கர சாட்சி. 15 வருஷமா தூங்கல. எப்போ தூங்குவாங்க தெரியுமா? அது 2வது செஷன். ஃபஸ்ட்டு செஷன் எப்படின்னா, இந்த 2-3 செஷன் உண்டு. முதல் செஷன் எப்படின்னா, விடியாலும் தூக்கம் வரும். எப்போ? புருஷனார் சுந்தரதாஸ் டீயா போடுறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதுலேருந்து முதல் விடுதலை. 2வது நாம் போனா தூக்கம் வரும். அவங்களுக்கு அந்த பிசாசு போச்சு. அடுத்து சபையில் வந்துருந்து. இப்போ பாருங்களேன், நீங்கள் ஜீவனுள்ள சாட்சிங்க, அவங்களுக்கு தூக்கமே வராது. நல்ல தூக்கம் மற்ற மாதிரி வரும், தேவையான தூக்கம். அவங்களுக்கு இப்போ தேவையில்லாத தூக்கமே வராது. அதுதான் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுவது. எனக்கு தூக்கம் வேணும், தூக்கம் வேணும், தூக்கத்தை தந்துருவார் ஆண்டவர். நல்லா தூங்கி தொலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் செய்யணும் பார்த்தீங்களா? ஆர்ப்பரிப்பும் ஆரவாரமும். ஹல்லேலூயா. ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க. நீ தாகத்தோடு வந்து பாரு. நான் சும்மா சொல்லலைங்க, நீங்கள் தாகத்தோட உண்மையை வந்து பாருங்களேன், உங்கள்கிட்ட பேசுவார். நீங்கள் தாகம் இல்லைன்னு வைங்களா, ஏன்ட்ட மட்டும் பேசிட்டு போவார். ஹல்லேலூயா. நான் தாகத்தோடு தான் இருப்பேன், ரொம்ப சிரமப்படுவேன். அது சும்மா இல்லை, இந்த சரீரத்தை ஒடுக்கி அதை ஒரு டப்பாக்குள்ளே ஆகிற மாதிரி ஆக்கணும். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் அப்படி ஆக்கணும், கஷ்டம். அப்படியே இருக்கும். அந்த டைமில் தான் நான் கொஞ்சம் அப்படியே வருவேன். எப்படி? எஸ், கத்தர் கொடுத்துட்டாருப்பா. அந்த டைமில் தான் பெனின் ஃபோன் அடிப்பார். சும்மா சொல்ல, டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லலை, ஏதாவது கால்ஸும் வரும். சம்டைம்ஸ் அந்த காலே கொஞ்சம் டிஸ்டர்ப்டு மாதிரி இருக்கும், புரியுதா? ஆனால் நான் தெரிஞ்சவங்கன்னு வைங்களேன், மக்களே கொஞ்சம் லேட்டாகி பண்ணுறேன், அப்புறமா பேசுகிறேன், புரிஞ்சுப்பாங்க, புரியுதா? ஆனால் ஏதாவது ஒரு வழியில் ஒன்று வரும். இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தி அந்த வல்லமை என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஜெயத்தை கொண்டு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில் இனி எந்த ஆராதனைக்கும் ஆள் முடங்கக்கூடாது. எங்களுக்கு வர முடியல, பஸ் இல்லைன்னா நான் கொண்டு விடுவேன். எப்படி? ஒரு பைக்கில் எப்படி கொண்டு விடுவீங்க? ஒரு 2 பலவை எடுத்து போடுவேன்,
படுங்கம்மா, படுங்க சிஸ்டர், படுங்க பிரதர் போட்டு பொத்தமாக கட்டி வச்சுட்டு எனக்கு பிரச்சனையே இல்லை, என் வண்டி எவ்வளவு தாங்குமோ அவ்வளவு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பென்ஸை தருவார். ஹல்லேலூயா. யூ ஆர் வெல்கம்ட். இப்படி உங்களை ரிசீவ் பண்ணி உள்ளே ஏற்றி வெல்கம் இறங்கி உன்னை அப்படி அடிச்சு உன்னை போக விடலைன்னா பாரு. ஹல்லேலூயா. சும்மா சொல்ல நினைக்கிறியோ? பரலோகத்துக்கே அவ்வளோ பெரிய வல்லமை இருந்துன்னா அதை அந்த பரலோகத்தை விளங்க செய்யறதுக்கு எவ்வளவு வல்லமையை கர்த்தர் ப்ரூவ் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறேன் நான். சபை அதை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. உனக்கு பைசாயும் கிடையாது, போடா நடந்தே போ, உனக்கு ஒரு மரியாதையும் கிடையாதுன்னு சொன்ன ஒரு செலிபிரிட்டி, ஒரு சாதா மனுஷன் இதே இடத்துல ஃபாரின் கார் எடுத்துட்டு முன்னாடி நான் வர்றேன்னால பாருன்னு சொல்லி சொன்ன ஆள் இன்னைக்கு ஆசியாவில் பெரிய ஆள். அவரையே ஒரு சுய முயற்சியே அவ்வளவு வல்லமையான காரியத்தை செய்யும் என்றால், கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிற நீயும் நானும் நம்மளுடைய விசுவாசம் வெறுமையாய் போகாது சிஸ்டர் பிரதர். இட் இஸ் மோர் பவர்ஃபுல். சாதனைகளை படைக்கும். வார்த்தையை விட்டுறாதீங்க, சத்தியத்தை அறிகிறத விட்டுறாதீங்க. என்ன வந்தாலும் உயிரே போகுதுன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? உயிர் போகுது. எங்கே கேட்ட எங்கே வரணும்? இங்கே வந்து போட்டு போகுதுங்க. இங்கே வந்து போகுது. இங்கே வந்தால் என்ன செய்யாது? போகாது. அதை இழுத்துட்டு போகிறதுக்கு நல்லா தெரியும்.